இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். தீத்து 1:16 கிறிஸ்தவர்கள் முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள். அதனால் பள்ளியிலோ கல்லூரிகளிலோ நல்ல கோர்ஸ் கிடைப்பது அரிதான காரியமாக இருக்கிறது. ஒரு தாயார் தனது மகனை ஒரு சிறந்த பள்ளியில் 11ஆம் வகுப்பு சேர்க்க சென்ற போது, கிறிஸ்தவர் என்ற வார்த்தைக்கு பதிலாக வேறு மதத்தை குறிப்பிட்டால் உங்கள் மகனுக்கு சீட் கிடைக்கும் என்று ஒருவர் கூறினார். ஆண்டவரே, உம்மை மறுதலிக்காதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்துவிட்டு வேறு பள்ளியில் சேர்த்து விட்டார் அந்த தாயார். 1 மாதம் கழித்து மீண்டுமாக முதலில் கேட்ட அந்த பிரபலமான பள்ளியிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. நீங்கள் கேட்ட குரூப்பில் ஒரு இடம் உள்ளது, உங்கள் மகனை வந்து சேருங்கள் என்றனர். அன்றே போய் அந்த பள்ளியில் சேர்த்துவிட்டு தேவனை மகிமைப்படுத்தினார் அந்த தாயார். ஆம், தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர்! ஆகவே அவர் நம்மிடமும் அதே உண்மையை எதிர்பார்க்கிறார். தாவீது தேவனிடம் இவ்வாறு முறையிடுகிறார், ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான் என்று. மீகா தீர்க்கதரிசியும் இவ்வாறே புலம்புகிறார், தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை என்று. ஆம், நமது பக்தியும் வைராக்கியமும் வெயிலை கண்ட பனியை போலத்தான் அநேக நேரங்களில் இருக்கிறது. அரசின் சலுகைகளை பார்த்தால் பக்தி வைராக்கியத்தை அடகு வைத்து விடுகிறோம், அவரை மிக எளிதாக மறுதலித்து விடுகிறோம். நான் மனதில் இயேசுவைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், சான்றிதழில் தான் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என கூறினாலும் தேவநாம மகிமைப்படுமா? தாவீதை குறித்து அபிமெலேக் சவுல் ராஜாவிடம் கூறும்போது, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல உம்முடைய வீட்டிலே உண்மையுள்ளவன் யார் என்றார். அதே போல மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தார். அதனால்தான் திக்குவாயும் மந்தனாவுமாய் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் தலைவனாக உயர்த்தப்பட்டார். ஆம், தேவனுக்கு உண்மையாயிருந்த ஒவ்வொருவரையும் தேவன் உயர்த்தினார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா அல்லது அவரை மறுதலிக்கிறீர்களா? சிலர் வாலிப வயதில் கர்த்தருக்காக மிகவும் பக்தி வைராக்கியமாக இருந்திருப்பார்கள், உயிரை கொடுக்க சொன்னாலும் கூட கொடுத்திருப்பார்கள். ஆனால் திருமணம் என்று வரும்போது கர்த்தர் மேல் இருந்த வைராக்கியம் போய் தகப்பனும் தாயும் காட்டின கர்த்தரை அறிந்திராத பையனை அல்லது பெண்ணை திருமணம் செய்து கர்த்தரை மறுதலித்து இப்போது எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின நீங்கள் ஏன் திருமண காரியத்தில் மட்டும் கர்த்தரை விட்டு கொடுத்தீர்கள்? அப்படிப்பட்ட வாலிபர்களை பார்க்கும்போது வேதனையினால் கண்களில் கண்ணீர் தான் வருகிறது. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறாரே. இவர்கள் மீண்டும் கர்த்தரிடம் திரும்பினால் எத்தனை நலமாயிருக்கும்! ஆதி அப்போஸ்தலர்களிலிருந்து இன்று வரை எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனுக்காக தலை வெட்டப்பட்டும் எண்ணெய் சட்டியிலே போட்டு பொரித்தெடுக்கப்பட்டும் பல்வேறு சித்திரவதை அனுபவித்த போதிலும் அவரை மறுதலியாமல் நின்றனர். இன்று உலக காரியங்களுக்காக சலுகைகளுக்காக அவரை மறுதலிக்க நீங்கள் துணிந்தது ஏன்? பேதுருவை போல நீங்கள் மறுதலித்திருப்பீர்கள் என்றால் மன கசந்து அழுது மீண்டும் கர்த்தரண்டை திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ள தயவு பெருத்தவராகவே இருக்கிறார். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்திய எங்கள் அன்பில் பரலோக பிதாவே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் ஆண்டவரே தங்களை கிறிஸ்தவர்கள் என்று தைரியமாய் கர்த்தாவை ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை கர்த்தாவே நின்று போய் விடாதபடி ஆண்டவரே, அப்பா கர்த்தரை ஆண்டவரே வெளிப்படையாயும் கர்த்தாவே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே சான்றிதழ்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திர கிறிஸ்துவை கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே பிரதிபலிக்க ஆண்டவரே ஸ்தோத்திர உறுதிப்படுத்த அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் என் தேவனீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.